இப்போது டெல்லியில் நடந்துகிட்ருக்க ப்ரொட்டஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சாதாரணமாக எந்த ஒரு அரசியல் ஆதாயமோ இல்லை வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் போராடுறேன் நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் ஒரு காமன் மேனுக்கு என்ன ஒரு பார்வை இருக்குமோ அதை மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். இது வந்து சின்னதாக பேசி என்னால் புரிய வைக்க முடியாது, என் மைண்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லலாங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, யார் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், பார்க்கணும். இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து லீட் பண்ணி, கண்டக்ட் பண்ணி, இனிஷியேட் பண்ணி, எல்லாம் பண்ணி நடத்திட்டு இருக்கிறது வந்துட்டு சிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி. அது வந்து ஒரு கட்சியாக வந்து இப்போது பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்துட்டு ஒரு காமெடியாக ஆரம்பித்தது வந்துட்டு இப்போ ஒரு கட்சியாக மாற்றி அந்த கட்சியோட ஃபவுண்டர் வந்துட்டு இப்போ அது பண்ணி நடத்திட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 போராட்டம் நடத்தினாங்க, அது எதுவுமே சரியாக போகலை. இந்த வாட்டி வந்துட்டு கரெக்டாக அதில் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இந்த வாட்டி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் வந்து என்ன விஷயத்துக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டுங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில், உங்களோட ஃபேமிலிஸில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டோரிஸ் போட்டிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்லேயோ மற்ற சோஷியல் மீடியாஸ்லேயோ போட்டிருப்பாங்க. ஏன் வந்து ஸ்டோரிஸ் அவங்க போடுறாங்கங்கிறதே வந்துட்டு ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஒன்று, இது வந்து உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கலாம். இது வந்து நீட்டுக்காக அப்போஸ் பண்ணுறாங்கங்கிறது ஓகே. நீட்டுக்காக வந்துட்டு எத்தனையோ வருஷம் எவ்வளோ பேர் எவ்வளோ விதமான போராட்டம் நடத்தியாச்சு, எத்தனையோ பேர் வந்து அவங்க உயிரே விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க டைமில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடத்தினா மட்டும் இவங்க மாறிடுவாங்களாங்கிறது என்னோட கேள்வி. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டு, சிஜேபி பார்ட்டி வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மற்ற அரசியல் கட்சியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இதே விஷயம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டப்போ எல்லா அரசியல் கட்சியும் உள்ளே வந்தாங்க, பயங்கரமாக டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடத்திட்டு இருந்தோம். கடைசியில் வந்துட்டு ஒரு கட்சியாக ஒரு ஃபேம் உள்ள ஆளுங்க உள்ளே வர்றப்போ வந்துட்டு பயங்கரமாக டைல்யூட் ஆயிடுச்சு. அப்படி தான் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டே வந்து கைவிடப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட் வந்துட்டு அங்கேயும் நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் 13 எம்எல்ஏஸு 7 எம்பிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து நினச்சா இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவங்களால இவ்வளோ ஆள் திரட்ட முடியாது. அதனால் வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க ஆதாயம் தேடிக்கிறாங்க. அவங்க இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணி அவங்களோட இதையும் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு கட்சி வந்து யூஸ் பண்ணுது, ஒன்று. செகண்ட் வந்துட்டு இந்த கட்சியோட பார்வையில் செகண்ட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்ததே வந்து நீட்டை பற்றி. ஆனால் வந்து அதை தாண்டி வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி, எல்ஜிபி அந்த கம்யூனிட்டி பற்றி அதெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட்டில் வந்து சொல்லி அதுக்கு தனியாக வந்து பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அடித்து அதுக்கு போர்டு வச்சு அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸை வந்து அட்டாக் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே இருக்கப்போ க்ரௌடை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சில விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து இப்போ நேற்று வந்து காங்கிரஸில் இருந்து ஆல்மோஸ்ட் காங்கிரஸோட ஹெட்லேருந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க. 3 ஸ்டேட் சிஎம் வந்துட்டு பிஎம் ரெசிடென்ட் முன்னாடி உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ராகுல் காந்தி அவர் கூட சேர்ந்துட்டு. இதெல்லாம் வந்து பார்த்து சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து நினச்சா அவங்க ஒரு கட்சியாக இருந்தால், அவங்க வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் அவங்க ஆள் சேர்த்தி அவங்க வந்து தனியாக ப்ரொட்டஸ்ட் நடத்தட்டும். ஏன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீட்டுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து நாங்கள் தான் கண்டக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி நீங்கள் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அது ரொம்ப தப்பு. இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னமோ நடந்துட்டு போட்டீங்க, எல்லாத்தையுமே விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து நேற்று அப்படி லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நேற்று கம்மி, நேற்று ரொம்ப ஜாஸ்தி. அப்படியே அடின்னு அடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு பயங்கரமான அடியெல்லாம் பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த லீடர்ஸ் கண்டக்ட் பண்ண லீடர்ஸ் வந்து எங்கே? அவங்களுக்கு யாருக்காச்சும் அடிபட்டுச்சா? அவங்க எங்கேன்னு யோசிச்சிங்களா? அவங்களாம் ஓடிட்டாங்க. அந்த அபிஜித் தீப்கே வந்துட்டு சிஜேபி அவன் ஓடிட்டான். யார் எந்த ஒரு எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் அடி விழுகல, எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து கடைசியாக அங்கே வந்து அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது உண்மையான மீனிங் இருந்தால் மட்டும் போய் ப்ரொட்டஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு கலந்துக்காதீங்க.
ரொம்ப பாவமாக இருக்குது. நம்ம தமிழ் பசங்கள்லாம் வந்துட்டு டெல்லியில் போராடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, நிறுத்திடுங்க. உங்களுக்கு யார் என்ன பண்ண போகிறா? எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து பிஜேபியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி. அவரே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன பாலிடிக்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கடைசியாக வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் அங்கே மாட்ட போகிறது நின்று களத்தில் நின்று போராடுற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். தயவு செஞ்சு நீங்கள் போய் உங்களோட இதை வந்து கெடுத்துக்காதீங்க. உங்கள் ஹெல்த்தையும் உங்கள் உடம்பையும் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு இப்போ ப்ரொட்டஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், நியாயமாக கேளுங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி அடிதடி இன்வால்வ் ஆகிற அந்த விஷயம்லாம் வந்து இனிமேல் வேண்டாம். தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இதுக்கப்புறமும் வந்துட்டு அது வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்னு நம்புறீங்கன்னா அது தப்பு. நீங்கள் என்னங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் பேசினதை வச்சு. அது வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக போகலை, வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அரசியல் கட்சிகள்லாம் உள்ளே வந்துருச்சு. அவங்க வந்துட்டு அவங்களோட இதாக மாற்றிக்க பார்க்குறாங்க. கடைசியில் எண்டு வந்து நீங்கள் தான் அடி வாங்க போகிறீங்க. உள்ளே வந்து எந்த ஸ்டூடெண்ட்டு போயிட்டு போலீஸை பிடிச்சி அடிக்க போகிறான்? ஸ்டூடெண்ட்டாக ஆள் அனுப்பிச்சு அவங்களே பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. போலீஸை வண்டி கண்ணாடி எல்லாம் யார் அடித்து உடைக்க போகிறா? யாருமே பண்ண மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. கண்டிப்பாக வந்து அவங்க ஆள் அனுப்பிச்சு பண்ணுறாங்க. கடைசியாக எண்டு கெட்ட பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அட்டாக் பண்ண போகிறது ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான். தயவு செஞ்சு இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ட்ரெயின்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கல்லை விட்டு அடித்து அந்த ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியெல்லாம் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமாவது ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா உண்மையான அர்த்தம் இருந்தால் மட்டும் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணி ஸ்டோரி போடுறவங்க எல்லாத்துக்குமே நான் இதே தான் நான் சொல்கிறேன். பிஜேபி அப்போஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டை வந்து உசுப்பேற்றி விட்டு மற்றவங்க நிறைய பேர்த்து அடி வாங்க வைக்காதீங்க. கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க.